ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்கிற இந்த சத்து மாவு வச்சு இன்றைக்கி கூழ் செய்ய போகிறாங்க. இந்த மாவில் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 பொருட்கள் பக்கம் நான் சேர்த்திருக்கேன். இதோடைய பொருட்கள் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கூழ் செய்கிறதுக்கு இந்த பவுட்ரு நான் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளராக இருந்தால் சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பெரிய டம்ளராக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மோர் ஊற்றி தாங்க நான் கூழ் செய்ய போகிறேன். நல்லா ஹை ப்ரோட்டீன் உள்ள நல்லா ரீச்சான கூழ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரம் தேவையில்ல, ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதாவது 2 பேர், ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன், 2 பேர் குடிக்கிறதா இருந்தால் 2 டம்ளர் வேணுமா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் நான் சேர்த்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். எனக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கூழுக்கு கரெக்டான தன்மையில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த கப்பில் 1 கப்பு தண்ணி அளந்தனோ அதே கப்பில் தான் நம்ம மோர் அளந்து எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு தண்ணி போதுமான அளவு. இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு கரைச்சி விட்டால் போதும். தண்ணி அதிகமாக தேவைப்படாது, போதுமான அளவே இருக்கும் இதே தண்ணி. இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஜஸ்ட் அது கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் கொதி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நான் அரைச்சி இருக்கிறதுனால நல்லா சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இந்த கூழை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது பாருங்கள், அவ்வளோதாங்க. திக்னஸும் ஆகிடுச்சு. தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மோர் ஊற்றணும் இல்லைங்களா, அதனால். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம மோர் தயிர் நான் பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே தயிராக இருந்தாலும் அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், வீட்டிலேயே உர போட்ட தயிராக இருந்தாலும். இது பேக்கெட் தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க, போதுமான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதே எந்த டம்ளரில் நான் தண்ணி எடுத்தனோ அதே டம்ளரில் பாருங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு விஸ்கு இருந்தால் விஸ்கு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருங்க. இப்போ அதே அளவுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மோர் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துருச்சு. அதாவது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், 1 டம்ளர் மோர் எடுத்திருக்கோன்ற கணக்கு. இப்போ இது நான் கொஞ்சம் ஆறின பிறகு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்துப்பு சேர்த்திக்கிறேங்க. இந்துப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நான் இந்துப்பு சேர்த்திக்கிறேன். அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கிற இந்த மோர் தண்ணியும் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இது கரெக்டாக இருக்குன்னா குடிங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா லிட்டில் பிட், அதாவது ஒரு 1/4 டம்ளருக்கு அளவு குறைவாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு அளவு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவு கரெக்டாக இருக்குது. நான் எடுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் குறைவான அளவு தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் 2 டம்ளரில் சர்வ் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் உள்ள கூழ் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் உள்ள கூழுங்க. சூப்பராக ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் ஒன்று மட்டும் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.